ஏன் இப்படி நாய் மாதிரி குறைக்கிறீங்க? பொழுது விடிஞ்சு பொழுது போனா உங்களோட மாரடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. ஏன் இப்படி ஒன்னா வந்து இடம் எடுக்கிறீங்க? தனித்தனியா வரக்கூடாது. எங்களுக்கு கை ரெண்டா பத்தா? காலில இருந்து கால் கடுக்க நிக்கிறேன். நிக்கிறதுக்கு உனக்கு காலு கடுக்குதா? உன்னை சொல்லி குத்தம் இல்ல. ஊர்ல ஒரு கடை தானே வச்சிருக்கிறோம். நம்ம கொஞ்சம் அசந்து உட்கார்ந்துட்டா இந்த பய பிள்ளைங்க உப்பு புடி இல்லாம உசுர விட்டுடுமே இறக்கப்பட்டு டவுன் வரைக்கும் நடையா நடந்து போய் அரிச பருப்பை என் தலையிலேயே தூக்கிட்டு வந்து உங்க அளவுக்கு தினசரி கொட்டுறேனே. என்ன பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா? சரி சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? 2 கிலோ சக்கரை கொடுங்க. 8 ரூபாய். ஐயோ, நேத்து 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனீங்களே. யாரா இவன் நேத்து சங்கதியை பேசிட்டு இருக்கிறான்? நாட்டுல நாளுக்கு நாள் விலை ஏறிட்டு இருக்கு. அது இருக்கட்டுங்க, இன்னைக்கு காலையில 4 ரூபாய் கொடுத்தீங்களே. சிச்சி, பட்டி காட்டு மண்டு பய பிள்ளைங்கிற காமிச்சு. ஏண்டா இப்ப என்னடா நிமிஷத்துக்கு நிமிஷம் விஷம் மாதிரி விலை ஏறிட்டு இருக்கு. பத்தியா நம்ம கடையோரமா தண்டி போயிட்டு இருக்கு பாரு. கல்கத்தா, பாம்பே, டெல்லி எல்லா இடத்துக்கும் அந்த தந்தியிலே விலைவாசிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இப்ப வாங்குறா 8 ரூபாய். இன்னும் 2 நிமிஷத்துல 10 ரூபாய் ஆயிடும். வேணும்னா வாங்கு, ஏன்னா இடத்த காலி பண்ணு. டேய், கடை எடுத்து போட்டான். ஐயா, நீ சொல்றதுக்கு கொடுங்க ஐயா. 2 கிலோ சக்கரை காட்டி அவன் முகத்துல தூக்கி ஏறி கொள்ளையில போ. கொள்ள லாபம் அடிக்கிறாய். கலப்படம், கருப்பு மார்க்கெட், கொள்ளை லாபம், கலப்படம், கொள்ளை லாபம், தனிநபர் கொள்ளை லாபத்தை, தனிநபர் கொள்ளை லாபத்தை, கொள்ளை லாபம், மடப்பசங்களா முட்டா பசங்களா? ஏண்டா உப்பிட்டவரை உள்ளளவு என்ன கம்பம் சொன்னானே. நான் உங்களுக்கு வெறும் உப்பு மட்டுமா போட்டேன்? புளி, மிளகா, அரிசி, சக்கரை வரைக்கும் போட்டானே. இத்தனை வருஷமா தின்னுட்டு என் கடைக்கு முன்னாடியே நின்னுட்டு என்ன ஒழிகன்னு சொல்றீங்களே, நீங்க உருப்படுவீங்களாடா? அந்த பசங்க தான் வேலை இல்லாம ஏதோ பஞ்சாயத்து போர்டு மெம்பர்னு கூச்சல் போடுறாங்கன்னா உங்களுக்கு எங்கடா போச்சு மூளை? நம்பாதீங்க, சுத்த காலி பசங்க. ஆமாய்யா, நாங்க காலி பசங்க தான். ஏன்னா ஒவ்வொரு சாமானுக்கும் 1க்கு 10 விலையை நீ ஏத்தி வச்சு நீ கேட்ட விலையை கொடுத்த அந்த சாமான்களை வாங்க எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க காது கழுத்துல இருக்கிறதெல்லாம் அழகு வைக்க முடியா பண்ணி எங்க கையோட பையையும் காலி பண்ணி இல்ல. நாங்க காலி பசங்க தான் ஐயா. அத்தனைக்கும் சேர்த்து ஒன்ன ஒழிச்சு கட்டி உன் கடையை காலி பண்றதுக்கு தான் எங்க தலைவர் திட்டம் தீட்டி இருக்கிறார். என்னையா திட்டம்? என்ன திட்டம்? கூட்டுறவு சங்கத்தை என்ன ஒழிக்க ஒரு திட்டம் இருக்கு நானே. அது இதுதானா? வாங்க வாங்க வாங்க. அம்மா ஆப்பாக்கு வேமா? இவளை கண்டுட்டானா இந்த கழுவி இந்த ஓட்டம் ஓடனா? அம்மா, உன் வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. குழந்தைய தொட்டில்ல போட்டாச்சா? அதாம்மா போட்டோம். மன்னிக்கணும்மா, வீட்டுல கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனாலதான். அதனால என்னம்மா, நீங்க வந்ததே போதும். வாங்கம்மா. வணக்கம்க்கா. லலிதாவா? அவதான் உனக்கு அக்காளா? பின்ன தங்கச்சியா? தங்கச்சி. சும்மா கோயிலான மாதிரி ஆடாது, கொஞ்ச நேரம் சும்மா நில்லு. நிக்கிறேன்டி. அம்மா பாத்தியா பெரிய மனுஷன் பொண்டாட்டி என்ன செய்யறாங்கன்னு? நீயும் வந்திருக்கே வெறுங்கைய வீசிக்கிட்டு. நான் ஒண்ணு வெறுங்கைய வீசிக்கிட்டு வரலடி, நானும் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்க? என்னம்மா இது? இந்த மாதிரியே கொண்டு வந்திருக்கேன். நான் ஒண்ணு சொல்ற புரிஞ்சுக்கோ. கொடுக்கிற பொருளுக்கு என்னைக்கு மதிப்பு கிடையாது. கொடுக்கப்படுற கைய பொறுத்து தான் அந்த பொருளுக்கு மதிப்பும் குழந்தைக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும். கொடுக்குற மாதிரி இந்த சாதாரண பொம்மை இது பொன் பொம்மைக்கு சமானம். ஏன் நான் பெத்தவன் தங்கமா இருந்தானே வைரமா இருந்தானே உருப்படமா மலடி கையால கொடுத்தா. ஐயோ அம்மா, நல்ல காரியம் நடக்கிற வீட்டுக்கு நீ வரலாமா? திருவாய் திறந்து பாவம் அந்த அக்காவை மலடின்னு சொல்லிட்டியே. பின்னடி புள்ளப்படாதவளுக்கு பேர் மலடி தானே சொல்ல வந்தேன். சொல்ல வேண்டி 1000 தடவை சொல்ல. மலடி 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 மலடி. இதனால எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, நாளைக்கு காலையில நம்ம கிராமத்துக்கு மாரியம்மன் கோவிலுக்கு எதிர்கால உள்ள கட்டடத்துல நம்ம பஞ்சாயத்து போர்டு தலைவர் சின்ன தம்பி ஐயா தலைமையில கூட்டுறவு மளிகை கடை திறக்க போறாங்க. தேவைதான்ப்பா, கடி பண்ணு பயிரே. அதெல்லாம் சொல்ல திக்குகள் இல்லைங்க. நாளை இருந்து கள்ள மார்க்கெட்டு ஒழிய போகுது, கலப்படம் அழிய போகுது, கொள்ள லாபம் புண்டோட ஒழிய போகுது. ஏண்டா இதை வந்து கடை முன்னாலதான் சொல்லலாமா?
தெருமுனையில கத்த போதே காதல் விழுந்துச்சுல, ஏன்டா இவருக்கு எரிச்சல கிளப்புற? ஏய்யா, ஊருக்கு நல்ல வார்த்தையை 4 தடவை சொல்லக்கூடாதா? ஊருக்கு நல்ல வார்த்தை, இவருக்கு அவருக்கு சேர்த்துதான் ஐயா அடிக்கிறேன். நிறுத்துறான். எனக்காக நீ என்ன அடிக்கிறது? போடா. ஏய்யா, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தாயா வந்து அடிக்க போறேன். அவர்கள் பேசுவார். அதிலே முக்கியமான காரணம் தனிப்பட்டவர்களில் சிலர் நடத்தும் கலப்படமும் கள்ள மார்க்கெட்டும் ஒழிய வேண்டும் என்பதற்காக. தனிப்பட்டவங்க தான் கள்ள மார்க்கெட்டும் கலப்படமும் நடத்துறாங்களா? எத்தனையோ இடத்துல நடத்தப்படுற கூட்டுறவு சங்கங்கள்ல கள்ள மார்க்கெட்டும் கலப்படமும் இல்லையா? என்ன தாக்கி பேசும்போது நான் எப்படி உட்கார முடியும்? நல்ல கண்ணு, உங்களை யாரு அப்ப தாக்கி பேசினா? இவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் ஆத்திரம் வருது? நல்லா இருக்கியா நீ கேக்குறது? ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரே கடையை வச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு இருந்தான். அதுக்கு போட்டியா கூட்டுறவு கடைன்னு ஆரம்பிச்சா எங்க வகுத்துல மண்ணு விழுவாதா? மனுஷன் ஆத்திரம் கூட படக்கூடாது. எரிச்சல கத்துறாடியா முதலாளி. ஆத்திரம் குறையிற வரைக்கும் ஒரு கத்து கத்திட்டு அப்புறம் உட்காதீங்க. உட்கார முடியாதா? பொத்து பொத்துன்னு பொத்துவானுங்க. என் மேல பொத்துவான். தலைவரை கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன். தலைவர் பதில் என்கிட்ட விடுங்க, நான் பதில் சொல்றேன். என்ன கேக்குறீங்க? கூட்டுறவு சங்கத்துல மாத்திரம் கொள்ள நடக்கிறது இல்லையா? ஐயா, நல்ல காரியம் நடக்கும்போது சில தவறு நடக்கதான் செய்யும். யாரோ ஒருத்தர் 2 பேர் என்ன கூட்டுறவு சங்க தலைவர்களே பணத்தை கையாண்டதாக நான் பேப்பர்ல எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன். கூட்டுறவு சங்கத்துல தலைவர்கள் பணத்தை கையாண்டா உடனே பேப்பர்ல வந்துருது இல்ல? ஆமா, உங்கள மாதிரி உள்ளவங்க செய்யற தப்பெல்லாம் பேப்பர்ல வர்றது இல்ல. இதுல ஒரு நன்மை என்னன்னா, இங்க ஏதாவது தவறு நடந்தா உடனே பேப்பர்ல வந்துடும், வெளியே தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் பழையதெல்லாம் மறந்துட்டு நீங்களும் ஒரு அங்கத்தினர் ஆகும். நீங்க சங்கத்தை நடத்துற லட்சணத்தை பார்த்துட்டு நான் சேரத பத்தி யோசனை பண்றேன். சந்தோஷம். அடுத்தது என்ன சொல்றேன். தோழர்களே, இப்பொழுது நமது கூட்டுறவு சங்க பண்டகசாலையின் முதல் விற்பனையை திருமதி சின்னத்தம்பி அவர்கள் துவக்கி வைப்பார். எந்த வேணுமோ போய் வாங்கி. வரிசையா இருக்கணும், வரிசையா 2. என்னம்மா வேணும்? 1 லிட்டர் அரிசி வேணும். என்னங்க இந்த தங்கம் வாழ்ந்தாப்புலதான் ஏண்டி போயும் மலடி கையால வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாளே, இது உருப்படுமா? என்னடா படுத்துட்ட? வியாபாரமே படுத்துருச்சு, நான் படுத்தா என்ன? ஏண்டா படுத்துட்டு தான் இருக்கிறிய? காலாட்டம் என்னடா வேண்டி இருக்கு? காலை கூட ஆட்டலன்னா போயிடுச்சாக்குன்னு கொண்டு போய் வச்சிருவானுங்க. ஊர் ரொம்ப கெட்டு கிடக்கும், உங்களுக்கு தெரியாது. அங்க பாரா, அந்த கூட்டுறவு கடையே. ஐயோ, எழுந்திரிச்சு பாரா. அயோக்கிய பயல. என்ன கூட்டம்? ஏங்க, நம்ம மட்டும் கடை வச்சிருந்தப்ப ஊர்ல ஜனங்க குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. இது என்னங்க? ஐயோ ஐயோ, திருவிழா கூட்டம் மாதிரி வெளியூர் ஜனங்கள்லாம் வந்திருக்குது. அது சரி, சரக்கு சுத்தம், நியாய விலை, ஏன் கூட்டம் ஏறாது? இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஏண்டா டேய், நம்ம கடை பக்கம் ஒரு காக்கா குருவி கூட வரமாட்டேங்குது. நான் கவலைப்பட்டு இருக்கிறேன். நீ என்ன கால் மேல கால் போட்டுட்டு? ஏண்டா டேய், முதலாளிக்கு காட்டுற மரியாதையாடா இது? களிமண்ணு பயல. சும்மா கத்துற. வியாபாரம் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது, ஈ ஓட்டிட்டு இருக்கிறோம். இதுல முதலாளி என்ன தொழிலாளி என்ன? ஏன் கால நம்ம தூக்கி உண்மையில போட்ட மாதிரி சத்தம் போடுறோம். என் மேல போட்டுக்கிட்டா என்ன தப்பா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. என் காலா அத்தி பூத்தா போல எவனோ ஒருத்தன் வர்றான்டா. அவன் வர்ற வேகத்தை பார்த்தா நேரம் அந்த கடைக்கு தான் போய் நிப்பான் போல இருக்கு. வாங்கண்ணா, ஐயா வாங்க, ஐயா வாங்க, வாங்கண்ணா. அந்த பக்கம் அந்த கடைக்கு போகாதீங்கண்ணா, எங்க கடைக்கே வாங்கண்ணா. அங்க போகலாம். அண்ணா ஏதாவது வாங்குங்கண்ணா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. நெருப்பிட்டு இருக்கா? புளி மணங்கு 2 ரூபா. பைத்தம் பருப்பு மூட்டை 35 ரூபா. பணத்தை நீங்க இந்த ரூபா கொடுக்கலாம், ஒண்ணும் அவசரம் இல்ல. என்ன வேணும்? வாங்க. வந்தான், கேட்டான், கொளுத்தான், புடிச்சான், பூட்டான். ஆமா, நம்ம கடை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தானே லீவு? ஏண்டா அப்படி கேக்குற? இல்ல, என்னைக்கு லீவு என்னைக்கு வியாபாரம் வித்தியாசம் எல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தே வியாபாரம். இந்த நிலைமை நீடிச்சா நீங்க போட்டிருக்கிறது கையில, கழுத்துல, காதுல எல்லாத்தையும் கடையில வைக்கணும் போல் இருக்குது. ஆமா, இதாவது சுத்தமான தங்கமா இல்ல அதுவும் கலப்படமா? பல்ல உடைச்சிருவேன். வச்சுக்காத. என்னைக்குமே சொல்றேன், தொழிலாளி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் விரோதிச்சு கூடாது, புரியுதா? நீ இன்னைக்கு முதலாளி, இதே நிலைமை நீடிச்சா 2 நாள் நீ கடனாளி. என்ன, நான் என்னைக்குமே தொழிலாளி, உன் தயவு தேவையில்லையா? கூட்டுறவு கடை முதலாளி, உங்க கடைக்கு பொட்டலம் கட்டுறதுக்கு பையன் வேணுங்களா? இந்த கோச்சிக்காதரா பேச்சு துணைக்கு நீ ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிற. பாடா ராஜா, உட்காந்து கால் மேல கால் போட்டு படியா.
அடியோ அடியா போட்டுக்க. சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம். பக்கத்தில் உறங்கும் உறக்கம், அது பக்தியை போலவும் இருக்கும். சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம். பக்கத்தில் உறங்கும் உறக்கம், அது பக்தியை போலவும் இருக்கும். தெரியத்தான் கனவு, அது கனிய கனியத்தான் உறவு. புரிய புரியத்தான் இனிமை, புரிந்து கொள்ளத்தான் இளமை. தெரியத்தான் கனவு, அது கனிய கனியத்தான் உறவு. புரிய புரியத்தான் இனிமை, புரிந்து கொள்ளத்தான் இளமை. கண்ணமா தங்க கிண்ணமா, அமுத வெள்ளம். கண்ணமா தங்க கிண்ணமா, அமுத வெள்ளமா. என்னம்மா நாணம் இன்னுமா? இல்லையேல் கால்கள் பின்னுமா, இல்லையேல் கால்கள் இன்னுமா. சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம். பக்கத்தில் உறங்கும் உறக்கம், அது பக்தியை போலவும் இருக்கும். முல்லையோ மலர் கொல்லையோ, இல்லையோ இடையில்லையோ. கம்பனோ, கவி மன்னனோ, காதலில் இளங்கண்ணனோ. அள்ளவோ வாரிக்கொள்ளவோ, சொல்லவோ உரிமை அல்லவோ, சொல்லவோ உரிமை அல்லவோ. சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம். பக்கத்தில் உறங்கும் உறக்கம். அது பக்தியை போலவும் இருக்கும். சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம். பக்கத்தில் உறங்கும் உறக்கம், அது பக்தியை போலவும் இருக்கும். தம்பியும் ஆலமரத்து மோட்ல கட்டி புடிச்சுக்கிட்டு சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், பக்கத்தில் விளங்கு. வைத்தியர் சொல்லி சொல்லிட்டு இங்க ஆட்டமா போட்டு காமிக்கிறேன். இது என்னங்க ஆட்டம்? அங்க பாத்துருக்கோம் ஆலமரத்தடியில என்ன ஆனாங்க தெரியுமா? சினிமா எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்களே, அது கட்டிச்சு போங்க. என்னங்க பேசாம நிக்கிறீங்களே? அண்ணங்கார நம்ம வியாபாரத்தை கெடுத்தான், தம்பிகார நம்ம பொண்ணை கெடுத்து நம்ம குடும்ப மானத்தை சந்திச்சு வச்சிருவோம் போல இருக்கு. யாரடி இவ? நான் தூண்டி போட்டு பிடிக்கணும்னு நினைச்ச வெறா குட்டி துள்ளி வந்து நம்ம அடுப்பங்கரையில உளுந்து கிடக்குது. அதை நினைச்சு சந்தோஷப்படாம நான் ஏதாவது பேசிட போறேன். இங்க பாரு,